அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். மகர ராசியினருக்கு 2 ராகு, 3 சனி வக்கிரம், அடுத்து 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் கேது, 9 சந்திரன் சுக்கிரன், 10 சூரியன் செவ்வாய் புதன். உங்கள் ராசிக்கு 10 சூரியன் செவ்வாய் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதனால் வரை 6 சஞ்சரித்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு சென்றுள்ளார். நன்மைகள் பெருகும், பல வரவுகள் சிறப்பாக இருக்கும், பொருளாதார நிலை முன்னேறும், உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். 2 ராகு சஞ்சரிப்பதால் கோபத்தை சற்று குறைத்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய நேரம். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நன்மைகள் தங்களுக்கு அதிகரிக்கும். மாணவியர்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். குரு ராசிக்கு 7ல் இருந்து நேர் பார்வையாக ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறது. லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் இதுவரை மனதில் நினைத்து வந்த எண்ணங்கள் அனைத்தும் செயல்வருவமாகும். 8ல் 9ல் சுக்கிரன் அமர்ந்து உங்கள் வெற்றி ராசியை பார்வையிடுவதும் 10ல் செவ்வாய் அமர்ந்து சுக ராசியை பார்வையிடுகிறார். வீடு மனை விற்பனை தொழில்களிலும் வீடு மனை வாங்க வேண்டும் என்ற முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு உருவாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். பேச்சில் சற்று கவனம் தேவை. உரையாடல்களில் முனைந்து கருத்தை சொல்லி விவாதத்தை வளர்க்க வேண்டாம். சுருக்கமாக பேச வேண்டும், ரத்தின சுருக்கமாக பேச வேண்டும். யாரிடமும் வாய் கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். கணவன் மனைவி சிறிது கருத்து வேறுபாடு வரலாம். சில நேரம் துன்பங்கள் ஏற்படலாம். ஆக இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5 வரை 50 நாட்களுக்கு அவர் கடக ராசியில் இருந்து தங்களின் ராசியை 7ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். சற்று நன்மைகள் கிடைக்கும். குருவே சனியை பார்ப்பதால் தங்களுக்குள்ள கஷ்ட நஷ்டங்கள் படிப்படியாக விலகும். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.